ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீமா பிக்சர்ஸ். நம்ம இதை எதை பற்றி நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதை எப்படி நம்மளே அதை அப்ரூவல் ஆச்சா இல்லையா, அதாவது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நிலை முடிஞ்சதா இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை நம்ம வாங்கியிருப்போம். அந்த நிலத்தின பழைய ஓனர் பேரில் இருக்கும். அது நம்மளுடைய வருவாய்த்துறை இதில் நம்மளுடைய பேருக்கு நம்ம மாற்றுறது தான். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தா வாரிசு அடிப்படையில் மாற்றிருப்போம், இல்லை தான செட்டில்மெண்ட்டு, கிஃப்ட்டு டேடு, அது மாதிரி ஏதாவது முறையில் நம்ம இது பண்ணியிருப்போம். அது பத்திரம்ன்றது மட்டும் இல்லாமல் சிட்டாவும் நம்ம பேருக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும். அதை மாற்றுறதுக்கு நம்ம சேவை மையங்களில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அதை அப்ளை பண்ணது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா eservices.tn.gov.in அந்த வெப்சைட்டில் தான் இதை நம்ம பார்க்கணும். அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் கிளிக்கர் இருக்கும், அந்த கிளிக்கர் கொடுத்துக்கோங்க. கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா ஒரு வேறு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே அதில் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு கேட்கும். நீங்கள் சேவை மையத்தில் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு செல்லுக்கு மெசேஜும் வந்திருக்கும். அப்படி சப்போஸ் வரல அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தந்திருப்பாங்க. அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் இங்கே போடுங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இங்கே அந்த கேப்ஷா அது போடுங்க. இது போட்டுட்டு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை காமிக்கும். எனது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு. அதனால் இது அப்ரூவ்டு திஸ் அப்ளிகேஷனை இந்த நம்பர் போட்டு இஸ் அப்ரூவ்டு பை தாசில்தார் ஆன் இந்த டேட்டில் அப்ரூவல் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகாமல் தான் யார்கிட்ட இருக்குன்ற விஷயத்தை இதை காமிக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ஸில் புது அப்டேட்ஸ் நம்ம சேனல்ஸில் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.